டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ரொம்ப நம்ம வந்து காமனா எல்லாருக்கும் வீட்ல ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா மாறிட்டு வருதுங்க. அது வேற எதுவும் இல்ல. கியர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டெக்னிக்கல் டெர்ம்ல கியர்ன்னு சொல்லக்கூடிய பாஷை. எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லணும்னா அசிடிட்டி. நெஞ்சு கரிப்பு, புளிச்சயப்பம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, இது வந்து வயசானவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வயசுல சின்னவங்க, ஒரு 20 வயசு, 21 வயசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசிடிட்டியால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எதனால வருது? அதோட சிம்ப்டம்ஸ் என்ன? இத எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுவும் வீட்ல கிடைக்கக்கூடிய ஒரு எளிய முறையிலேயே வந்து இத எப்படி சரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அசிடிட்டி. சார் எனக்கு அசிடிட்டி முதல்ல எதனால வந்தது? இத நம்ம வந்து எப்பவுமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு வந்து நோயா மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்ப இது எங்கேருந்து சார் ஆரம்பம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே போய் படுத்துருவாங்க. கொஞ்சம் உட்காருவோம், இல்ல ஏதாவது நின்னுட்டு பண்றதோ எதுவுமே பண்ணாம, சாப்பிட்ட உடனே போய் படுத்துக்கணும் அப்படின்னு தோணும். அவங்க படுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, வயிறுக்குள்ள ஹைப்பர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் உள்ள இருக்கும். அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, வயிறுக்குள்ள நீங்க சாப்பிட்ட உணவ ஜீரணம் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு அந்த ஆசிட் வந்து ரொம்ப ஒரு வீரியமா உள்ள இருக்கும். நீங்க சாப்பிட்ட உடனே போயிட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல எழும்ப ஆரம்பிக்கும். அது நீங்க இயற்கையாவே பாருங்க. இந்த ஆசிட் வந்து இவ்வளோ ஒரு வீரியமா இருக்கக்கூடிய ஆசிட் வந்து உங்க வயித்துக்குள்ள இருக்கு. அது உங்க உணவு வயித்துக்குள்ள அது இருக்க வரைக்கும் எந்த விதமான தொல்லையும் பண்ணாம இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா உணவு குழாய்க்கு மேல வந்தது அப்படின்னா, உடனே உங்க உணவு குழாய வந்து புண்ணாக்கிடும். ஏன்னா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிட தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த ஆசிடுக்கு உங்களுடைய உணவு குழாய்க்கு இல்ல. அப்போ இது மேலயும் வரக்கூடாது. உள்ளேயே பாதுகாப்பாவும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூக்கஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த ஃபார்மேஷனுக்குள்ள தான் இந்த ஆசிட் இருக்கும். ஸோ அப்போ வந்து இயற்கையா அது என்ன பண்ணியிருக்கு உடம்பு, உங்களுடைய உணவு குழாய்க்கும், வயிறுக்கும் மத்தியில ஒரு சின்ன லிட்ன்னு சொல்லுவோம். ஒரு மூடி மாதிரியான ஒரு அமைப்பு. அது பேரு வந்து ஸ்பின்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. அத மூடி வச்சிருக்கு. ஏன் அப்டின்னா, நீங்க அத சாப்பிட்டீங்க அப்டின்னா, அந்த மூடி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள உங்களுடைய உணவு உள்ள போயிடும். உள்ள போன உடனே அந்த மூடி வந்து குளோஸ் ஆயிடும். இந்த ஆசிட் வந்து மேல எழுப்பி வராம பார்த்துக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்ட உடனே போயிட்டு படுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து, அந்த ஸ்பின்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த மசில வந்து கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்த ஆரம்பிக்கும். தளர்த்தல்னா, அது கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஆசிட் பட்டு, பட்டு, பட்டு. இப்படியே காலப்போக்குல ரொம்ப நாள் இந்த பழக்கம் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆசிட் பட்டு வீக் ஆன உடனே, அந்த ஸ்பின்ச்சர்ன்னு சொல்லக்கூடிய மசில் வந்து தளர்ந்து போறது தான் வந்து நீங்க கியர்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அததான் நீங்க என்ன பண்றீங்க, அது மேல வந்து உங்க உணவு குழாயில அந்த ஆசிட் பட்ட உடனே, இம்மீடியட்டா வந்து நீங்க ஒரு நெஞ்சு கரிக்கிற மாதிரியும், ஒரு சின்ன ஒரு அ என்னன்னு தெரியாம, ஒரு மாரி ஒரு எரிச்சல் இருக்க மாரியான உணர்வு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணும்னா, அது அந்த இடத்துல உணவு குழாய புண்ணாக்குனதுக்கு அப்புறம், உங்களோட தொண்டைய வந்து அது ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சுரும். நெறைய பேருக்கு வந்து தொண்டையில ஏதோ ஒண்ணு இருக்கு சார், ஒரு மாதிரி இருக்கு, உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து ஒரு ஆசிட் இருக்கிறதே தெரியாது. அது பேரு வந்து சைலன்ட் ரிஃப்ளெக்ஸ்ன்னே அதுக்கு பேரும் இருக்கு. அது வந்து உங்க தொண்டைய வந்து ரொம்ப பாதிச்சு, பேச முடியாத அளவுக்கு வந்து உங்களோட தொண்டைய பாதிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு இஎன்டி டாக்டர பார்க்க போவீங்க, தொண்டைன்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரியவே வரும், இது இஎன்டி பிரச்சனை இல்ல, இது உங்க வயிறோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதே மாரி நம்ம உணவு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமானதுக்கு ஒரு பங்கு வகிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுவோம். ஒரு பிரியாணியோ அப்படின்ற மாரி ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது செரிமானம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம். ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சுருவோம். குடிச்ச உடனே நம்ம நெனச்சுப்போம், இது வந்து செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருந்து தான் இந்த பிரச்சனைய வந்து இன்னும் நீங்க வந்து இந்த பிரச்சனைய அதிகமாக்கக்கூடிய ஒரு சாத்தியமே இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. 3வதா என்ன பண்ணுவோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில பேர் வந்து காலையில நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுவேன் சார். அசிடிட்டி இருக்கு. அதுலருந்து நான் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் எப்படி சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது தான் சார். ஆரோக்கியமான பொருள் தானே. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து இந்த தவற பண்ணுவாங்க. யாருக்காவது அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இந்த நெல்லிக்காய் எடுக்கிறத வந்து முதல்ல வந்து நிறுத்துங்க.
இந்த நெல்லிக்காய் நீங்க எப்ப வந்து உள்ள எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது வந்து ஒரு அசிடிக்கான பொருள். அது உள்ள போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த அசிடிட்டிய இன்னும் அதிகப்படுத்தும். இதுக்கான மாத்திரைலாம் நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும், நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா, திரும்பவும் வந்து இந்த அசிடிட்டிய வந்து அது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். 4வதா நம்ப என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து இதுதான் ஆக்சுவலா வந்து முதல் காரணமே. என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உங்க வயித்துக்குள்ள இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஆசிட் உங்க வயித்துக்குள்ள இருக்கு. நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நான்வெஜ்ன்னு வச்சுப்போமே. நான்வெஜ்னா ஒரு மட்டன், சிக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப மட்டன் அப்படின்றது என்னதுன்னா, ஒரு ஃப்ளஷ். அது ஒரு ஒரு ஃப்ளஷ் இல்லையா? கறி. அத வந்து நீங்க சாப்பிடுறீங்க. அது உள்ள போயி, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அத அரைச்சு, செரிமானப்படுத்தி, உடலுக்கு தேவையான சத்தெல்லாம் பிரிச்சு அனுப்ப ஆரம்பிக்குது. ஆனா, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாமிசம் தான். உங்க வயிறும் ஒரு மாமிசம் தானே. அதுக்குள்ள வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. ஆனா, அத மட்டும் அது எதுவுமே அரிக்க மாட்டேங்குது. எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ட சுத்தி ஒரு வகையான சளி படலம், மியூக்கஸ் ஒரு ஃபார்மேஷன் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கும். அந்த மியூக்கஸ் இருக்க வரைக்கும் உங்களுடைய இந்த அசிடிட்டி பிரச்சனை வந்து வயித்துல புண்ண ஏற்படுத்தாம பார்த்து வச்சிருக்கும். இப்போ இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட உணவு முறைகள் வந்து ரொம்ப அமிலத்தன்மை மாறிடும். இப்ப இவரு என்ன பண்ணுவாரு, தொண்டையில ஒரு சின்னதா வந்து சளி தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு, இல்ல நீங்க வந்து ஒரு ஃபீவர் வரும், ஒரு கோல்டோ, காஃபோ வரும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களே போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி போட ஆரம்பிப்பீங்க. அந்த மாத்திரை என்ன பண்ணும்னா, அந்த மாத்திரைக்கு வந்து இது ஒரு நல்ல சளியா, இல்ல வந்து கெட்ட சளியா, இது தேவையா, தேவையில்லையான்னு தெரியாது. எங்கெங்கெல்லாம் சளி இருக்கோ, அந்த எல்லா சளியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரை வந்து ட்ரை ஆகிடும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட சுத்தி இருக்கக்கூடிய அந்த சளி படலம் டேமேஜ் ஆயிட்டு, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கொஞ்சமா வெளிய வந்து, உங்களுடைய குடல் மேல லைட்டா பட்ட உடனேவே அங்க ஒரு புண்ணு ஸ்டார்ட் ஆயிடும். அதுவும் இல்லாம, இந்த ஆசிட் வந்து வயிறு ஃபுல்லா வந்து அதிகமா பரவ ஆரம்பிச்சுரும். இது நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு வந்து அமிலம் வந்து அதிகமா சுரக்குது. அத கம்மி பண்ணணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சுரக்குதுன்னு தெரிஞ்சா, அதோட மூல காரணம் தெரிஞ்சா மட்டும் தான், நீங்க அத கம்மி பண்ண முடியும். அதோட மூல காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முதல்ல ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஆகும். நீங்க சரியா சுவாசிக்கல, நீங்க வந்து கொஞ்சம் ஒபிசிட்டி ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுடைய சுவாசிப்ப தன்மை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சுரும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய செல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆகக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து மண்ணீரலுக்கு போயிட்டு, அது புதுப்பிச்சு தரணும் இல்லைங்களா? அத அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான செல்லு டேமேஜ் ஆயிட்டு மண்ணீரலுக்கு போகும். ஸோ உங்க மண்ணீரல் என்ன பண்ணும் அப்படின்னா, இத கொண்டு போயிட்டு உடம்பு எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணாம ஒரு கல்லீரல்ட்ட குடுத்துரும். அந்த கல்லீரல் என்ன பண்ணும், இத அரைச்சு உங்களுடைய பைல் ஜூஸ் அதாவது கேல் பிளாடருக்கு தரும். கேல் பிளாடர் ஜூஸ்ன்னு சொல்லுவோம். உணவுக்கு தேவையான அது ஒரு அமிலம். அதுவா மாத்தி கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். இது நெறைய செக்ரேட் ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போணும்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேர் சொல்லுவோம், ஜீரணம் வந்து உங்க வாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அத விட உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரணம்ன்றது நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஏன்னா எண்டோகிரைன் சிஸ்டம்லயே நீங்க பார்த்த உடனே உள்ளுக்குள்ள கமாண்ட் போயிடும். என்னன்னா, இவர் வந்து இப்ப இட்லி சாப்பிடலான்னு தயாரா இருக்காரு அப்டின்ட்டு உணவுக்குள்ளேயே ஒரு கம்யூனிகேஷன் உங்க உடலுக்குள்ளேயே போயிடும். போன உடனே அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு இட்லி சாப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இட்லிக்கு ஒரு 50 எம்எல் ஜூஸ மிக்ஸ் பண்ணி உள்ள அனுப்பி நீங்க செரிமானம் பண்ணிடுங்க. அப்படின்ற மாதிரி உடம்பு கமாண்ட் பண்ணிடும். ஒரு பிரியாணி ரொம்ப ஹார்டான பொருள சாப்பிட போறீங்க. செரிமானம் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ண போகுது அப்படின்னா, அதுக்கு ஒரு 100 எம்எல்ல மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி போயிடும். பட் இங்க அளவுக்கு அதிகமா செல்லு டேமேஜ் ஆகுது. அளவுக்கு அதிகமா அந்த அமிலம் வந்து சுரக்குது. அந்த அமிலம் அளவுக்கு அதிகமா சுரக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஸ்பின்ச்சர வந்து பாதிச்சு தளர்வு பண்ணி உங்களோட உணவு குழாயில மேல வர ஆரம்பிச்சுரும். உங்க உணவு குழாயில மேல வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, உணவு குழாய் ஃபுல்லா வந்து புண் ஏற்பட்டு, இத நாளடைவில நீங்க பார்க்காம திரும்ப திரும்ப அதையே சாப்பிட்டீங்கன்னா, உணவு குழாயில உணவே உள்ள போகாத அளவுக்கு மொத்தமா மூட மூடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து புண் அதிகமாயிடும். அப்ப இதுலருந்து எப்படி நீங்க வந்து தவிர்க்கலாம்? இதோட அறிகுறி வந்து எனக்கு இருக்கு. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களுடைய கால் பாதத்துல இதுக்கான அறிகுறி மொத காட்ட ஆரம்பிக்கும். சின்னதா இருக்கும்போது இத காட்டிடும். அத ஆரம்பத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா அதுலருந்து வெளிய வந்துரலாம். உங்களுடைய கட்டை விரலும், கால் பாதத்துல இருக்கக்கூடிய கட்டை விரலும், கட்டை விரல் பக்கத்துல இன்னொரு விரல் இருக்கும். மெட்டி விரல்னு சொல்லுவோம். அந்த விரலுக்கும் நடுவுல ஒரு கோடு மாரி வரும். அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பு காய்ச்சன மாதிரியோ, இல்ல அங்க ஏதாவது ஒரு பிளாக் டாட்டோ, அந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அத தடவிட்டே வந்தீங்க அப்டின்னா, சோலார் பிளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும். கால்லயும் ஒரு சோலார் பிளெக்ஸ் இருக்கும். அங்க அழுத்துனீங்க அப்டின்னா, ரொம்ப வந்து வலி தாங்க முடியாத அளவுக்கு வந்து வலி வர ஆரம்பிக்கும். அப்பவே நீங்க வந்து உஷாராயிடணும். இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைய கொண்டு போய் விட போகுது அப்டின்னு சொல்லிட்டு.
சரி சார், அதெல்லாம் ஓகே. எனக்கு வந்துருச்சு. இப்ப நான் அத வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துருச்சோ, இல்ல வந்தாலும் சரி, வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இப்ப சொல்லக்கூடிய உணவ வந்து அடிக்கடிக்கு நீங்க எடுத்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சீக்கிரமாவே வந்து நீங்க அசிடிட்டிலருந்து வெளிய வந்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லாம் வந்து நம்ப தமிழ் பாரம்பரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கிற முறைன்னு இருக்கும். விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருப்பீங்க. அப்ப அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து ரொம்ப ஒரு வீரியமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, விரதத்த முடிச்சுட்டு நீங்க சாப்பிட போவீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து நீங்க சாப்பிடக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காய் வத்தல். சுண்டைக்காய் வத்தல் இத நீங்க சாப்பிட்டீங்க அப்டின்னா, அது என்ன பண்ணும், அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட வந்து அவ்வளோ வந்து ரொம்ப தீவிரமா இல்லாம, அத கொஞ்சம் காம் டவுன் பண்ணிடும். இன்னைக்கு நம்ம வந்து இஸ்லாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நோன்பு இருப்பாங்க. சாப்பிடாம காலையில இருந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாம இருந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, உடனே வந்து அசிடிட்டி வரணும். அவங்க அதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நோன்ப முடிக்கும் பொழுது ஒரு பேரிச்சம்பழம் உள்ள சாப்பிடுவாங்க. உடனே நீங்க எல்லாரும் பேரிச்சம்பழம் சாப்பிடணுமான்னு இல்ல. பேரிச்சம்பழமும் சாப்பிடலாம். அரபு கண்ட்ரில வந்து பேரிச்சம்பழம் அதிகமா இருக்கிறதுனால, அந்த ஊர்ல அத சாப்பிட்டாங்க. இங்க நம்ம ஊர்ல வந்து பேரிச்சம்பழம் அப்ப கிடைக்காதுல்ல. அதனால வந்து அந்த சுண்டை வத்தல் வந்து விரதம் முடிச்ச உடனே சாப்பிடுவாங்க. இப்ப வந்து பேரிச்சம்பழம் கிடைக்கிறதுனால, நீங்க ஒரு பேரிச்சம்பழமோ, இல்ல சுண்டை வத்தலோ சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த அசிடிட்டி கம்மியாகும். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்ல ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு 3 பொருள் சொல்றேன். அத எடுத்து இத எப்படி பண்ணணுன்ற ப்ராசஸ் சொல்றேன். அத செஞ்சு வீட்ல சாப்பிடுங்க. சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சுத்தமான நெய்ய எடுத்து ஒரு கடாயில விட்டுட்டு, இந்த பச்சை சுண்டைக்காவ அதில போட்டு கொஞ்சமா வதக்கிக்கோங்க. ரொம்ப கருக விட வேண்டாம். வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, அது கூட வந்து கொஞ்சம் உடைச்ச கடலை, அந்த மாரி போட்டு, அத சின்ன 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 வெங்காயம்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பீஸ் 2, 3 போட்டு, அத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி, ஒரு ஸ்நாக்ஸோ, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி அந்த மாரி ஒரு 2, 3 வாய் சாப்பிட்டு வாங்க. ஒரு ஒரு 2, 3 மாதங்கள் இத வந்து நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. சுத்தமா இந்த அசிடிட்டி வந்து காணாமலே போயிடும். ஸோ இந்த முறைய பயன்படுத்தி நீங்க வந்து பயனடையணும். எல்லாரும் வந்து இயற்கையான முறையில, நல்ல முறையில ஆரோக்கியமா வாழணும்னு இறைவன வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.